மொட்டை போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் குடிமை போட்டு சடப்பினிலாம் பார்ப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா வெண்பாக்கு ஸ்பைக்ஸ் விட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு மொட்டை போடுறதுக்கு முன்னாடி நாள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெண்பாவை நீங்கள் காட்டன் ஜாப்ல இல்லை காட்டன் ட்ரெஸ்ஸில் தான் பார்த்துருப்பீங்க. நானே சொல்லியிருக்கேன், நிறைய கிராண்ட் ட்ரெஸ்லாம் போடுறதுல நிறைய பேர் அதுக்குமே கேட்டுட்டு இருந்தாங்க, எதுக்கு இப்படிலாம் போட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. சரி மொட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கிராண்டாக ட்ரெஸ் போடலான்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேட் ஆகிடுச்சு. அவங்க தான் அழுதான்னு நான் சொன்னேன்ல, அங்கே விழுந்த மார்க் பார்த்தீங்கன்னா 4 நாளில் இப்போ கொஞ்சம் கம்மியாகி சரியாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்பாட்டில் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சரியாயிடுச்சு. நிறைய பேர் இந்த ட்ரெஸ் வேர் பண்ணிருக்க கூட சொன்னாங்க. ஆக்சுவலி உண்மைதான், ஏன்னா நானுமே வேர் பண்ண மாட்டேன் தான். ஸோ வீட்டிலேருந்து போட்டு கூப்பிட்டு போனாப்பில் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தா. மொட்டை போட்டோடனே அந்த முடியெல்லாம் பட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அதனால நாங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டோம். இப்போ அழுதுகிட்டே இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் 5-10 நிமிஷத்தில் நார்மல் ஆகிட்டாவே. ஏன்னா நிறைய பேர் ஸ்வீட்டாக அதை பற்றியும் கேட்டிருந்தாங்க. அண்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா பியூரிட்டி இல்லாத இந்த கெமிக்கல்ஸ் வந்தாலும் தடவாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நேரத்தில் குட்டியாக ஹாப்பி ஆகிட்டான். நிறைய பேர் வெண்பாளத்துக்கு கூட கஷ்டப்பட்டீங்க. லாட்ஸ் ஆஃப் லவ். வெரிடா.